ஹே சிக்கீஸ், வெல்கம் டு பூர்ணாஸ் டிக்டாக். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழில் முக்கியமான டாப்பிக்கான பொருள் விளக்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 200 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது பார்ட் 1. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 50 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பொருள் விளக்கம் பார்ட் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கல்வி மனிதனின் அறிவை மட்டும் வளர்ப்பதில்லை, அவனது சிந்தனை, ஒழுக்கம், பண்பு ஆகியவற்றையும் மேம்படுத்துகிறது. ஸோ இதோட கேள்வி, இப்பகுதியின் மைய கருத்து என்ன அப்படின்னா, கல்வி மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுகிறது. நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் கடந்து போன நேரத்தை மீண்டும் பெற முடியாது. ஸோ இதோட கேள்வி, இப்பகுதி உணர்த்துவது என்ன அப்படின்னா, நேரத்தின் அருமை. வெற்றியை அடைய விரும்புபவன் தடைகளை பார்த்து அஞ்சக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்பவனுக்கு தோல்வியும் ஒரு பாடமாக அமையும். ஸோ இதோட கேள்வி, இப்பகுதியின் கருத்து என்ன? முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். மரங்கள் காற்றை தூய்மைப்படுத்துகின்றன, மழைப்பொழிவுக்கும் மண் பாதுகாப்புக்கும் அவை உதவுகின்றன. இதோட கேள்வி, மரங்களின் முக்கியத்துவம் என்ன? சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். நல்ல நூல்கள் மனிதனுக்கு அறிவையும் அனுபவத்தையும் வழங்குகின்றன. அவை சிந்தனையை விரிவுபடுத்தி வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இதோட கேள்வி, நூல்கள் தரும் முக்கிய பயன் எது? அறிவு மற்றும் சிந்தனை வளர்ச்சி. உழைப்பின் பலனை உடனடியாக எதிர்பார்க்காமல் தொடர்ந்து செயல்பட வேண்டும். விதை விதைத்தவுடன் மரம் வளராது. ஸோ இதோட கேள்வி, இப்பகுதி கூறுவது என்ன? பொறுமையுடன் உழைக்க வேண்டும். உண்மையை பேசுபவன் சில நேரங்களில் சிரமத்தை சந்தித்தாலும் இறுதியில் நம்பிக்கையை பெறுகின்றான். கேள்வி, இப்பகுதியின் கருத்து என்ன? உண்மை நம்பிக்கையை உருவாக்குகிறது. தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினமும் நீண்ட காலம் வாழ முடியாது. எனவே நீரை வீணாக்காமல் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். இதனின் கேள்வி, இப்பகுதி வலியுறுத்துவது என்ன? நீர் பாதுகாப்பு. ஒருவரின் உயர்வு அவருடைய செல்வத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அவருடைய நல்ல பண்புகளும் பிறரிடம் காட்டும் அன்பும் முக்கியமானவை. இதனின் கேள்வி, மனிதனின் உண்மையான உயர்வை நிர்ணயிப்பவை எவை? நல்ல பண்பும் அன்பும். ஒற்றுமையாக செயல்படும் குழு தனித்தனியாக செயல்படும் பலரை விட சிறந்த முடிவுகளை பெற முடியும். இதனின் கேள்வி, இக்கூற்றின் கருத்து என்ன? ஒற்றுமையின் வலிமை. உடற்பயிற்சி உடலுக்கு வலிமையையும் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றது. இதனின் கேள்வி, உடற்பயிற்சியின் பயன் என்ன? உடல் மற்றும் மன ஆரோக்கியம். சேமிக்கும் பழக்கம் சிறுவயதிலிருந்தே உருவாக வேண்டும். சிறிய தொகைகள் கூட காலப்போக்கில் பெரிய சேமிப்பாக மாறும். இதனின் கேள்வி, இப்பகுதி வலியுறுத்துவது என்ன? சிறு சேமிப்பின் முக்கியத்துவம். பிறருடைய துன்பத்தை உணர்ந்து உதவுவது மனிதநேயத்தின் அடையாளமாகும். இதனின் கேள்வி, மனிதநேயத்தின் வெளிப்பாடு எது? உதவி செய்தல். தோல்வி என்பது முடிவல்ல, அது நம்முடைய தவறுகளை அறிந்து அடுத்த முயற்சியை சிறப்பாக செய்ய உதவும் அனுபவமாகும். இதனின் கேள்வி, தோல்வியை எவ்வாறு கருத வேண்டும்? பயனுள்ள அனுபவமாக. காலையில் எழுந்து அன்றைய பணிகளை திட்டமிடுபவன் தனது நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த முடியும். இதனின் கேள்வி, நேர மேலாண்மைக்கு உதவுவது எது? திட்டமிடுதல். சுற்றுச்சூழல் மாசுபாடு மனிதர்களின் உடல் நலத்தையும் இயற்கையின் சமநிலையையும் பாதிக்கிறது. கேள்வி, மாசுபாட்டின் விளைவு என்ன? உடல் நலமும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். விவசாயிகள் உழைப்பதன் மூலம் மக்களின் உணவு தேவையை நிறைவு செய்கின்றனர். இதனின் கேள்வி, விவசாயிகளின் முக்கிய பங்கு என்ன? உணவு உற்பத்தி. ஒரு நல்ல நண்பன் நம் வெற்றியில் மகிழ்வதோடு சிரமமான நேரத்திலும் நமக்கு ஆதரவாக இருப்பான். கேள்வி, நல்ல நண்பனின் பண்பு என்ன? ஆதரவளித்தல். அறிவு வளர வளர மனிதனின் பார்வையும் விரிவடைகிறது. பல கருத்துக்களை புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுக்க முடிகிறது. இதனின் கேள்வி, அறிவின் முக்கிய பயன் என்ன? சரியான முடிவெடுத்தல். ஒழுக்கம் இல்லாத அறிவு சமூகத்திற்கு பயனளிக்காது. அறிவுடன் நல்ல பண்பும் இணைந்திருக்க வேண்டும். கேள்வி, அறிவுடன் எது அவசியம்? ஒழுக்கம். இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் எதிர்கால தலைமுறைகள் அவற்றை பெற முடியாமல் போகலாம். இதனின் கேள்வி, இப்பகுதி கூறும் எச்சரிக்கை என்ன? இயற்கை வளங்களை பாதுகாத்தல். கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பல நேரங்களில் தவறான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதனின் கேள்வி, இதிலிருந்து பெறப்படும் அறிவுரை என்ன? கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும்.
மொழி என்பது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் கருவி மட்டுமல்ல, அது ஒரு மக்களின் பண்பாடு மற்றும் வரலாற்றையும் தாங்கி நிற்கிறது. இதனின் கேள்வி, மொழியின் முக்கியத்துவம் என்ன? பண்பாடு மற்றும் வரலாற்றின் வெளிப்பாடு. குழந்தைகளின் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிப்பது அவர்களின் சிந்தனை திறனை வளர்க்கும். கேள்வி, குழந்தைகளின் சிந்தனை திறனை வளர்ப்பது எது? பொறுமையாக பதிலளித்தல். சுத்தமான சுற்றுப்புறம் நோய்களை தடுப்பதோடு வாழ்வதற்கான நல்ல சூழலையும் உருவாக்குகிறது. இதனின் கேள்வி, தூய்மையின் பயன் என்ன? ஆரோக்கியமான சூழல். நம்பிக்கை கொண்ட மனிதன் கடினமான சூழ்நிலையிலும் முன்னேறுவதற்கான வழியை தேடுவான். இதனின் கேள்வி, நம்பிக்கையின் விளைவு என்ன? முன்னேற்றத்திற்கான வழியை தேடுதல். செய்யும் தொழிலை நேசித்து உழைப்பவன் அதில் சிறந்து விளங்குவான். கேள்வி, சிறப்பை அடைய உதவுவது எது? தொழில் மீது ஆர்வம். பொறுமை என்பது சிரமங்களை அமைதியாக எதிர்கொள்ளும் மனப்பக்குவமாகும். இதனின் கேள்வி, பொறுமை என்றால் என்ன? அமைதியாக எதிர்கொள்ளுதல். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பெண்களின் கல்வி முக்கியமானது. கல்வி பெற்ற பெண்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றுவதில் பங்களிக்கின்றனர். இதனின் கேள்வி, இப்பகுதியின் மையக்கருத்து என்ன? பெண்களின் கல்வியின் முக்கியத்துவம். தகவல் தொழில்நுட்பம் உலகின் பல பகுதிகளில் உள்ள மக்களை மிக குறுகிய நேரத்தில் இணைக்கின்றன. இதனின் கேள்வி, தகவல் தொழில்நுட்பத்தின் முக்கிய பயன் என்ன? தொடர்பை விரைவுபடுத்துதல். சாலை விதிகளை பின்பற்றுவது தனிநபரின் பாதுகாப்பிற்கும் பிறரின் பாதுகாப்பிற்கும் அவசியம். இதனின் கேள்வி, சாலை விதிகளை ஏன் பின்பற்ற வேண்டும்? அனைவரின் பாதுகாப்பிற்காக. மழைக்காலத்தில் நீரை சேமித்து வைப்பது வறட்சி காலத்தில் பெரிதும் உதவும். இதனின் கேள்வி, நீர் சேமிப்பின் பயன் என்ன? வறட்சி காலத்தில் பயன்படும். சுயநம்பிக்கை உள்ளவன் பிறரின் கருத்துக்களை கேட்டு தனது திறனை நம்பி செயல்படுவான். கேள்வி, சுயநம்பிக்கை கொண்டவரின் பண்பு எது? தனது திறனை நம்புதல். சிறந்த தலைவன் தன் வெற்றியை பற்றி மட்டும் சிந்திக்காமல் தன்னுடன் பணிபுரிபவர்களின் வளர்ச்சியையும் கருத்தில் கொள்வான். இதனின் கேள்வி, சிறந்த தலைவரின் பண்பு என்ன? குழுவின் வளர்ச்சியில் அக்கறை. விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவன் தொடர்ந்து முன்னேற முடியும். இதனின் கேள்வி, முன்னேற்றத்திற்கு உதவுவது எது? தவறுகளை திருத்துதல். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் அவசியமானது. கிராமங்களில் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து ஆகியவை மேம்பட வேண்டும். கேள்வி, இப்பகுதி வலியுறுத்துவது என்ன? கிராமப்புற வளர்ச்சி. பொது இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது அரசு ஊழியர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் பொறுப்பு உண்டு. கேள்வி, பொது இடங்களின் தூய்மைக்கு யார் பொறுப்பு? அரசு மற்றும் பொதுமக்கள். மின்சாரத்தை தேவையில்லாமல் பயன்படுத்தாமல் இருப்பது ஆற்றல் சேமிப்பிற்கு உதவும். இதனின் கேள்வி, ஆற்றல் சேமிப்பிற்கு ஏற்ற செயல் எது? தேவையற்ற பயன்பாட்டை தவிர்த்தல். பாரம்பரிய கலைகள் ஒரு சமூகத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்றன. இதனின் கேள்வி, பாரம்பரிய கலைகளின் முக்கியத்துவம் என்ன? வரலாறு மற்றும் பண்பாட்டை பாதுகாத்தல். சுற்றுலா வளர்ச்சி ஒரு பகுதியின் பொருளாதாரத்திற்கு உதவுவதோடு உள்ளூர் கலைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. இதனின் கேள்வி, சுற்றுலாவின் ஒரு முக்கிய பயன் என்ன? வேலைவாய்ப்பு உருவாக்குதல். மருத்துவம் வளர்ந்தாலும் நோய் வராமல் தடுப்பதே சிறந்தது. சத்தான உணவு, உடற்பயிற்சி, தூய்மை ஆகியவை ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன. இதனின் கேள்வி, ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுவது எது? சத்தான உணவும் உடற்பயிற்சியும். பொறுப்பு கொடுக்கப்பட்டவுடன் அதை நேர்மையாக நிறைவேற்றுபவன் பிறரின் நம்பிக்கையை பெறுகின்றான். இதனின் கேள்வி, நம்பிக்கையை பெற உதவும் பண்பு எது? பொறுப்புணர்வு. மாணவர்கள் பாடங்களை மனப்பாடம் செய்வதுடன் அவற்றை நடைமுறையில் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனின் கேள்வி, மாணவர்களுக்கு எது முக்கியம்? அறிவை நடைமுறையில் பயன்படுத்துதல். புதியதை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மனிதனை வாழ்நாள் முழுவதும் வளரச் செய்கின்றன. கேள்வி, வாழ்நாள் வளர்ச்சிக்கு உதவுவது எது? கற்றல் ஆர்வம். சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஒருவரின் பிறப்பு அவருடைய வாய்ப்புகளை நிர்ணயிக்க கூடாது. கேள்வி, இப்பகுதி வலியுறுத்துவது என்ன? சமத்துவம். காட்டுயிர்களை பாதுகாப்பது இயற்கையின் சமநிலையை பேணுவதற்கு அவசியம். கேள்வி, காட்டுயிர் பாதுகாப்பின் நோக்கம் என்ன? இயற்கையின் சமநிலையை பாதுகாத்தல். பொய் சொல்லி தற்காலிகமாக தப்பிக்கலாம், ஆனால் உண்மையை மறைப்பதால் நீண்ட காலத்தில் பிரச்சனைகளை பெரிதாக்கலாம். கேள்வி, இப்பகுதியின் அறிவுரை என்ன? உண்மையை மறைக்க கூடாது.
மொழியை திறம்பட பயன்படுத்துவதற்கு சொல்வளம் முக்கியமானது. இதனின் கேள்வி மொழித்திறனை மேம்படுத்துவது என்ன? சொல்வளம். தினமும் சிறிது நேரம் வாசிப்பதன் மூலம் அறிவையும் மொழித்திறனையும் மேம்படுத்தலாம். கேள்வி அறிவு வளர்க்கும் எளிய வழி எது? வாசிப்பு. ஒரு நாட்டின் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும் முக்கிய சக்தியாக உள்ளனர். இதனின் கேள்வி இளைஞர்கள் எவ்வாறு கருதப்படுகின்றனர்? நாட்டின் எதிர்கால சக்தி. ஸோ இந்த பார்ட் 1ல் 50 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் 50 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் see you in next video guys.